Hi, hello friends, welcome back to our channel. In this video, என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா demand draft application form எப்படி fill up பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து இந்தியன் பேங்கோட DD form. இதை எப்படி fill up பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த DD வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தனா இப்போ நம்ம வந்து காலேஜுக்குலாம் ஏதாச்சும் வந்து பணம் கட்டறோம் இல்ல ஒரு எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றோம். இந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்க DD எடுத்து அனுப்புங்க அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸिमम வந்து நம்ம எக்ஸாம்ஸ் இல்லட்டி ஏதாச்சும் காலேஜ்லலாம் அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா அட்மிஷனுக்கு அந்த மாதிரிலாம் போடுவோம்ல அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து கேட்பாங்க. அதனால டிடி ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா பேங்கோட ஃபார்ம்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று மட்டும் தான் சில சேஞ்சஸ் இருக்கும். அது என்னங்கறத சொல்றேன். இது வந்து இப்போ இந்தியன் பேங்கோட டிடி ஃபார்ம். இப்போ இந்த மாதிரி இப்படி கட் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த சைடு ஒரு காப்பி இருக்கும், இந்த சைடு ஒரு காப்பி இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா கஸ்டமர்ஸ் காப்பி. அதாவது நம்ம வந்து டிடி எடுத்துட்டோம் அப்படிங்கறதுக்காக நம்மள்ட்ட இருக்க வேண்டிய ப்ரூஃப், அதாவது கஸ்டமர்ட்ட இருக்கும். இது வந்து பேங்கர் சைட்ல அவங்க வச்சிருப்பாங்க அவங்களோட ப்ரூஃப். சப்போஸ் நம்ம டிடி எடுத்துட்டு அவங்க என்ன நீங்க டிடி எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்ம பேங்கர்ஸ் அதாவது கஸ்டமர் சைட்ல நம்மளோட இந்த காப்பி இருக்கும். இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், பேங்க்ல போய் கொடுத்து இது மாதிரி நாங்க டிடி அங்க போயிருச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதனாலதான் இது கஸ்டமர்ஸ் காப்பி, இது பேங்கர்ஸ் காப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கஸ்டமர் காப்பி எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, பிரான்ச்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பிரான்ச் அதாவது இந்தியன் பேங்க் நீங்க எந்த பிரான்ச்சுக்கு போறீங்களோ அந்த பிரான்ச் வந்து எழுதிக்கோங்க. இப்போ நான் இது வந்து என்ன பிரான்ச்சோ அதை வந்து இங்க வந்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் டிடி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க என்னைக்கு போய் டிடி எடுக்க போறீங்களோ அந்த டேட் இதுல வந்து எழுதிக்கோங்க. 29/08/2025. எப்பவுமே பேங்க்ல ஃபில் அப் பண்றப்ப இந்த மாதிரி 2 டிஜிட்ல தான் எழுதணும். மந்த்ல 8னா வெறும் 8 மட்டும் போடாம 08 போடுங்க. அப்புறம் நேம் ஆஃப் அப்ளிகண்ட், யார் வந்து நீங்க டிடி எடுக்க போறீங்களோ, இப்ப யார் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களோட பேர் வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆதிரா அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா, இவங்க வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், பேயிஸ் நேம் அப்படின்னம்னா யாருக்கு வந்து நம்ம டிடி எடுக்க போறோம். இந்த இதுல வந்து இந்த ஃபார்ம்ல நமக்கு பேயிஸ் நேம்னு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு டிடி ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா இந்த ஃபேவர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னாலும் நம்ம யாருக்கு டிடி எடுக்கிறோமோ அவங்களோட இதுதான் இது பண்ணணும். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்க்காக அப்ளை பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து கேப்ஸ்ல வந்து எழுதிக்கோங்க. தப்பு இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், இப்போ நீங்க வந்து எவ்வளவு வந்து டிடி எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப 2000 டிடி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம் வந்து அப்ளை பண்றேன், அதுக்கு வந்து 2000 வந்து டிடி எடுக்கிறதா வச்சுக்கலாம். 2000 rupees only. இதை எழுதிட்டு இந்த இடத்துல அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ல எழுதணும். 2000 அப்படின்னு போட்டு பைசா இதை போட்டுக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் அதாவது நம்ம 2000 இங்க இது பண்ணி டிடி எடுக்கிறதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்லயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. 1000 ரூபானா இவ்வளவு அமௌண்ட், 2000னா இவ்வளோ, 3000னா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 2000க்கு வந்து 20ன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, 2020. ஓகேங்களா, இப்ப இந்த 2020 நம்ம வந்து டிடி எடுத்து அனுப்புறோம். இந்த இடத்துல நம்ம எதுவுமே சைன் பண்ண தேவையில்ல. இது வந்து அவங்க வந்து பாத்துப்பாங்க கேஷியர். இது வந்து நம்மளோட பேங்கர் சைடு, அதாவது சாரி கஸ்டமரோட சைடு. இப்ப பேங்கர் சைடு அப்படியே நம்ம இங்கிட்டு ஃபில் அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறாங்க, இப்ப நம்ம இந்த 2020 நம்ம டிடி அனுப்ப போறோம்ல, அது வந்து கையில கேஷா கொடுக்க போறோமா இல்ல செக்கா கொடுக்க போறோமா. செக்னா அதாவது பெரிய அமௌண்ட்டுக்குலாம் டிடி எடுப்பாங்க. 1 lakh 2 lakhs எல்லாம் வந்து டிடி எடுப்பாங்க. அவங்க எல்லாம் கையில கேஷா கொடுக்க மாட்டாங்க, செக்கா கொடுப்பாங்க. அப்ப இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு அவங்க செக் ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அதையும் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இப்ப நீங்க 2020 ரூபாய் டிடி எடுக்கிறதுக்கு வந்து கையில காசு இல்லாம உங்களோட அக்கௌண்ட்ல காசு இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு போய் கையில கேஷா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே டெபிட் பண்ண சொல்லிக்கலாம். இதை டிக் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு மட்டும் கொடுத்தா போதும், ஈஸியா அது வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து கேஷ் மூலியமா நம்ம வந்து பணம் கொடுக்கறதுனால இதுல வந்து கேஷ் அப்படிங்கறத டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது டேட் என்ன, நம்ம என்னைக்கு வந்து டிடி எடுக்கிறோமோ அந்த டேட்டை வந்து இதுல வந்து எழுதிக்கோங்க. 29/08/2025. பேயிஸ் நேம், பேயிஸ் நேம்னா யாருக்கு எடுக்கிறோமோ அவங்களோட பேர் எழுதணும். அண்ணா யூனிவர்சிட்டி இவங்களுக்கு எடுக்கிறோம். இந்த மாதிரிலாம் அடிச்சு எதுவும் எழுதிடாதீங்க. நான் இந்த இடத்துல தெரியாம அப்படி பண்ணிட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டி பேயபிள் அட் எந்த இடம், சென்னை, அந்த சென்னை அப்படிங்கறது இதுல போட்டுக்கோங்க. அப்புறம் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், நம்ம இது வந்து இப்ப எவ்வளவு பணம் எவ்வளவு பணம் டிடி எடுக்க போறோம், 2000 எடுக்க போறோம். அப்ப 2000 இந்த இடத்துல வந்து 00 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் எவ்வளோ, 20 rupees. உங்களோட பேங்க்ல என்னங்கறத கேட்டுக்கோங்க. இது வந்து 2020. ஓகேங்களா, இந்த இது எழுதிட்டு இந்த இடத்துல வந்து அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் எவ்வளவு போடணும், 2000 only. 2000 only அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அப்ளிகண்ட். இந்த இடத்துல தான் உங்களோட நேம், அட்ரஸ் இது எல்லாமே எழுதணும். உங்களோட நேம் என்னது, அந்த யார் நீங்க எடுக்க போறீங்களோ அவங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட போன் நம்பர்.
இந்த இதெல்லாம் ஃபுல்லா எழுதிக்கோங்க. உங்களோட இமெயில் தேவைப்பட்டுச்சுன்னா இதுலயே வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இதுல வந்து எழுதணும். அப்ப இந்த இடத்துல வந்து பேயிஸ் நேம்ல யாருக்கு எடுக்க போறீங்களோ அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகண்ட், அந்த இடத்துல வந்து யார் நீங்க எடுக்கிறீங்களோ அவங்களோட பேரு, அவங்களோட சைன். அப்புறம் இது வந்து டினாமினேஷன். நம்ம இப்போ வந்து 2020 ரூபாய் பணம் கட்டுறோம்ல, அது வந்து எப்படி நம்ம கையில கேஷா கொடுக்க போறோம் அப்படிங்கறது இது பண்ணிக்கணும். இப்ப 500 ரூபாய் நோட்டு வந்து 4 வச்சிருக்கோம் அப்படின்னம்னா 4ன்னு போட்டுட்டு இங்க வந்து 2000, 20 ரூபா வந்து 10 ரூபா நோட்டு வந்து 2 இருக்கு அப்படின்னம்னா இது 20 ரூபா. அப்ப டோட்டலா எவ்வளவு? 2020 ரூபா. ஓகேங்களா? இந்த இதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன பிரான்ச்சோ அதை வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம கேஷா கொடுத்து ஃபில்அப் பண்றோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் நீங்க டெபிட் மை அக்கௌண்ட்னா ரொம்ப ஈஸி. இதை மட்டும் டிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.